வீடியோல இன்ஸ்டாகிராம் பிசினஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மொபைல்ல தான் இன்ஸ்டாகிராம் பிசினஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம பிஸ்னஸ் நேம் தான் இங்கே கொடுக்க போகிறோம். பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஆர் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம பிஸ்னஸோட நேம் வந்து இங்கே கொடுக்கணும். நம்ம எந்த நேம் கிரியேட் பண்ணாலும், அதாவது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் எந்த நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் அது ஃபர்ஸ்ட் அவைலபிளாக இருக்கா, இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும். பிகாஸ் சம் நேம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்காது. நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், நம்ம கொடுக்குற யூசர் நேம் வந்துட்டு அவைலபிளா இருக்காது. சோ எந்த யூசர் நேம் அவைலபிளா இருக்கோ அந்த யூசர் நேம் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொடுத்துருக்க யூசர் நேம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் ஃபோன் நம்பர். ஸோ இங்கே வந்து ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் கேட்குறாங்க பிகாஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கோட் வந்து நம்ம இப்போ என்ட்ரி பண்ணியிருக்க நம்பருக்கு வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கோட் இங்கே என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் ஸ்கில் அப் தமிழ். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு பேசிக் அக்கௌண்ட் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இன்னுமே நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணாதான் நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் யுவர் நேம் இருக்கு. ஸோ நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நேம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் இருக்கு. தென் பயோ. ஸோ இங்கே பயோவில் வந்து 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் ஸ்பேஸு. ஸோ நம்ம பயோ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணோன்னா இங்கே ஆட் கொடுத்தோன்னா நம்ம அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஹேஷ்டேக் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பயோ ஆட் பண்ணிட்டோம், டிக் கொடுத்துடலாம். ஸோ நம்ம நேம் ஆட் பண்ணியாச்சு, யூசர் நேம் ஆட் பண்ணியாச்சு, பயோ ஆட் பண்ணியாச்சு. கீழே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், கிரியேட் அவதார், பர்சனல் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கொடுக்கும் போது நம்ம பேஜ் பத்தின, அதாவது நம்ம அக்கௌண்ட் பத்தின அனலிட்டிக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபாலோவர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் நம்மளை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட் மூலமா நமக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் வந்திருக்கு, நம்ம போஸ்ட் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெட் ப்ரொஃபஷனல் டூல்ஸ். அதாவது நம்ம ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கொடுக்கும் போது நமக்கு இன்சைட் ஆக்சஸ் கிடைக்கும், ஆட் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்கும். தென் நம்ம அக்கௌண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிடிஏ பட்டன் ஆட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். தென் செகண்ட் ஸ்டெப்ல லேர்ன் அபவுட் யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்கோம், தென் நம்ம ஃபாலோவர்ஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீச் மோர் பீப்புள். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷ்னலாக சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் வந்து நிறைய ரீச் ஆகும். தென் கெட் நியூ கான்டாக்ட் ஆப்ஷன். ஸோ சிடிஏ பட்டன், சைன் அப் பட்டன், ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப் யூ. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த கேட்டகரியில் நம்ம பிஸ்னஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ரைட்டராக இருந்தால் ரைட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு கேமராக இருந்தால் கேமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு கஃபே, இந்த மாதிரி பேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம பியூட்டி ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ணோம்னா பியூட்டி, காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அது கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தானா ஃபோட்டோகிராஃபர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பிசினஸ் பத்தின கேட்டகரி வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்டரா இருந்தோம்னா நம்ம ரைட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வீடியோ ஏதாச்சும் மேக் பண்றோம், ஷார்ட் ஃபிலிம் எதனா எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்டிஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மியூசிஷியனா இருந்தா மியூசிஷியன் அண்ட் பேண்ட் இருக்கு, ஸோ அது கிளிக் பண்ணிக்கலாம். பிளாகர், நம்ம ஒரு பிளாகரா இருந்தா பிளாகர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த கேட்டகரியில நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கமோ, எந்த கேட்டகரிக்காக நம்ம இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து செலக்ட் பண்றேன். ஏதாச்சும் ஒரு கேட்டகரி தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ரெஸ்டாரண்ட்னா ரெஸ்டாரண்ட், கேமர்னா கேமர், ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கேட்டகரி வந்து நம்ம ப்ரொஃபைலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இது வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்பிளே ஆக வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் கிரியேட்டர். ஸோ இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் இருக்கு. இப்போ நம்ம ரீட்டைல் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுறோம், ஆர் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லைன்னா சர்வீஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுறோம்
பண்றோம் அப்படின்னா பிசினஸ் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் கிரியேட்டர் இருக்கு, கிரியேட்டர்ல பெஸ்ட் ஃபார் பப்ளிக் ஃபிகர்ஸ், கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ், தென் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக் ஏதாச்சும் கிரியேட் பண்றோம், இல்லைன்னா வீடியோ ஏதாச்சும் மேக் பண்றோம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இந்த மாதிரினா நம்ம கிரியேட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலுமே நம்ம கிரியேட்டர் கொடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் மீன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், இன்டர்நெட்ல அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவோம். அவங்க கிட்ட நம்ம பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ண கொடுக்கும் போது அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம பிராண்ட் வந்து ஈஸியா போய் சேரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரிக்காக இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா பிசினஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஏதாச்சும் பிளாக் கிரியேட் பண்றது, இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா நம்ம கிரியேட்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசினஸ்க்காக தான் இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிசினஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிவ்யூ யுவர் கான்டாக்ட் இன்ஃபோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அட்ரஸ். ஸோ நம்ம பிஸ்னஸ் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு டன் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே கான்டாக்ட் இன்ஃபோ இருக்கு. நம்ம கான்டாக்ட் இன்ஃபோ வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இங்கே ஆன் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மஸ்ட்டாக நம்ம ஆன் பண்ணாதான் நம்ம யூசர்ஸ் ஆர் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் இது நம்ம ஆன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணோன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ லாகின் இன்டூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். தென் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்க பேஜ் வந்து செலக்ட் பண்ணோம்னா அந்த பேஜ் கூட இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டப் யுவர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இருக்கு. நம்ம பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்டே கொடுத்தோம். ஸோ இங்கே பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு ப்ரொஃபைல் ஆட் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் வந்து ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கெட் இன்ஸ்பைர்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருந்தோம்னா இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரோ யோர் ஆடியன்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறது, அதாவது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பை இன்ஸ்டாகிராம், இல்லைனா வாட்ஸ்அப் த்ரூ நம்ம இன்வைட் பண்ணுறது, இல்லைனா நமக்கு எந்த அக்கௌண்ட் தெரியுமோ அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, இல்லைனா இமெயில் மூலமாக நம்ம இன்வைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸை வந்து இன்வைட் மூலமாக க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ இங்கே வந்து இன்சைட்ஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது. ஸோ இன்சைட் கிளிக் பண்ணிக்கலாம். இன்சைட்ஸில் நம்ம அக்கௌண்ட் வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்கு லாஸ்ட் 7 daysல நம்ம வந்து இங்கே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம அக்கௌண்ட்டோட ஓவர்வியூ இங்கே செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அக்கௌண்ட் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டோட என்கேஜ்மெண்ட் எவ்வளோ, தென் நம்மளோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம், ரீல்ஸு, வீடியோஸு, லைவ் வீடியோஸ் எவ்வளோ இருக்குது, ஆக்டிவ் ஆட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, பிகாஸ் நம்ம இப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் ஆட்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் கிரியேட் பண்ணோம், இல்லைன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு போஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுற ஆடும் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க சைட் பார் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு, நோட்டிஃபிகேஷன், பிஸ்னஸ்ஸு, ப்ரைவசி, சூப்பர்விஷன், செக்யூரிட்டி, ஆட்ஸு, அக்கௌண்ட்டு, ஹெல்ப்பு, அபவுட்டு, தீம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன், நம்ம அக்கௌண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். தென் பிஸ்னஸ்ஸு. ஸோ பிஸ்னஸில் ஆட் பேமெண்ட்டு, பிராண்ட் கண்டென்ட் ஆட்ஸு, சேவ்டு ரிப்ளேஸு. ஸோ சேவ்டு ரிப்ளேஸ் மீன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணோம். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரிப்ளை பண்ணோம். அதுக்கு தான் நம்ம சேவ்டு ரிப்ளைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஆர் கிரியேட்டர். தென் மினிமம் ஏஜ். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை மினிமம் எந்த ஏஜில் இருக்கவங்க விசிட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். தென் மானிட்ரேஷன் ஸ்டேட்டஸு. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மானிட்ரேஷன். ஸோ பிஸ்னஸில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவசி. ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து லிமிட்ஸ் இருக்குது, ஹிடன் வேர்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், யார் யாரெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து போஸ்டர்ஸ் இருக்குது, மென்ஷன் யார் யாரெல்லாம் நம்மளை மென்ஷன் பண்ணணும். தென் ஸ்டோரிஸில் வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்டோரி வந்து காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியில் நம்ம பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஆக்டிவிட்டீஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். தென் அக்கௌண்ட்டில் நம்ம சேவ் பண்ண போஸ்ட்டு, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, தென் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், அவதார், லாங்குவேஜ், கேப்ஷன், ப்ரௌஸ் செட்டிங் இதெல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்பு. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமாக நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இங்கே அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அபவுட்டு இன்ஸ்டாகிராம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். தென் தீம், ஸோ நமக்கு எந்த தீம் வேணும், டார்க் தீம், லைட் தீம், சிஸ்டம் டிஃபால்ட்டு, ஸோ இது வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாச்சும் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அது கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ரீல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா ரீல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா போஸ்ட் ஏதாச்சும் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா போஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணுறோன்னா ஸ்டோரி கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஸ்டோரி ஹைலைட்ஸ், நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்க ஸ்டோரிஸ் வந்து இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸ்டோரி ஹைலைட்ஸில். தென் லைவ், ஸோ நம்ம லைவ் போகிறோம் அப்படின்னா இங்கே லைவ் கிளிக் பண்ணால் நம்ம லைவ் போய்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ். இப்படி தான் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ see you next video. Bye.